வணக்கம் மக்களே, நான் தான் ஜாக்சன். ஸோ மஸ்ட் பிஃபோர் இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு போகணும். ஏன்னா நாளைக்கு ஐபிபிஎஸ் பிலிம்ஸ் எக்ஸாம் இருக்குது, நாளை கழிச்சும் இருக்குது. ஸோ இந்த எக்ஸாமை வந்து நம்ம நல்லா சேஃபான அட்டெம்ப்ட் கொடுத்துட்டு வரணும்னா கடைசி வரை இந்த வீடியோ பாருங்கள். ஸோ நீங்கள் என்னென்ன கொண்டு போகணும், எப்படி அப்ரோச் பண்ணணும், எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப நாளாக படிக்கிறீங்க, இருந்தும் கிராக் பண்ண முடியல, இல்லை பிகினர் ஃப்ரெஷராக இருக்கீங்க, நீங்கள் ஒரு முறையான ஆர்கனைஸ்டான ஒரு பேக்கேஜ் நான் பேங்க் எக்ஸாம் கிராக் பண்ணுறதுக்கு தேவைன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேக்கேஜ் நம்ம ராயல் பாஸ். இந்த ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போது 50% ஆஃபர் போட்டிருக்கோம். பைனோ கொடுக்கும்போது CWJ50 அப்படின்ற கூப்பன் கோட் அப்ளை பண்ணிங்கன்னா அதில் 50% ப்ரைஸ் குறைச்சி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதை தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இதுக்கப்புறமா மேட்ருக்கு வருவோம். சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது கொரீஸ், ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் Jackson_CWJ வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ என்ன சார் ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படின்னா, என்னென்ன கொண்டு போயிடணும்னு சொல்றீங்க. அட்மிட் கார்டு எடுத்துட்டு போய்க்குங்க, ஜெராக்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட 3 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்து இப்பே உள்ள வச்சுக்கோங்க. நாளைக்கு எக்ஸாம்னா நாளைக்கு காலையில் தான் அதை எடுத்து உள்ள சொல்லிட்டு இருப்பீங்க, அப்படிலாம் இருக்கக்கூடாது, இப்போ எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா வந்து நாளைக்கு எக்ஸாம் வேற ஊரில் போட்டிருக்காங்க அப்படின்னா சேஃபாக இப்பயே போய் ரீச் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்டு வீட்லேயோ ஹோட்டல்ஸ்லேயோ, இல்லை நீங்கள் பெண்களாக இருந்தீங்கன்னா வந்து ஹாஸ்டல்ஸ்லேயோ இப்பயே இன்னைக்கே போய் ஸ்டே பண்ணிடுங்க. அப்போ உங்களுக்கு காலேஜுக்கு சீக்கிரமாக சென்டருக்கு போக வசதியாக இருக்கும். சரிங்களா? இது போக ரிப்போர்ட்டிங் டைமுக்கு ஒரு 30 மினிட்ஸ் முன்னாடியே போயிருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? எங்க குழி தோண்டி போட்டிருக்கேன், எங்க பேரிகேடை வச்சு அடைக்கிறாங்க, எது என்ன இளவுனே தெரியல இப்பெல்லாம். ஸோ அதனால ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ரிப்போர்ட்டிங் டைமுக்கு போயிருங்க. 4வது விஷயம், முக்கியமான விஷயம், உங்க ஐடி ப்ரூஃப் 2 வச்சுக்கோங்க, அதோட ஜெராக்ஸ் காப்பி. சரிங்களா? ஏன் 2 சொல்றேன்னா, சம்டைம்ஸ் வந்து ஒன்று செல்லாதுன்னு ஏதாவது நம்மளை வெளியே துரத்தி விட பார்த்தாங்கனாலும் இன்னொரு ஐடி ப்ரூஃபை வச்சு உள்ள போய்க்கலாம். ஸோ ஐடி ப்ரூஃப் வந்து 1க்கு 2 வச்சுக்கோங்க. சரிங்களா? சரிங்க. அடுத்து ஃபேஸ் பண்ற இஷ்யூஸ் அதை சொல்லிடுறேன். ஒரு எக்ஸாம் நீங்க எழுத போறீங்கன்னா என்னென்ன இஷ்யூலாம் ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் உங்களை வந்து உங்களோட ஹால் டிக்கெட் வாங்கி செக் பண்ணும் போது, வெரிஃபிகேஷன் பண்ணும் போது இது அப்படி இருக்கே, இது இப்படி இருக்கேன்னா பயந்துடாதீங்க, கூலா இருங்க. உள்ள அனுப்பிடுவாங்க. அது சும்மா இன்விஜிலேட்டர் ஜுவாக்கா ஜூ கொடுக்கணும் அப்படின்றதுக்காடி அப்படி பண்ணுவாரு, உள்ள அனுப்பிடுவாங்க. எதுவும் பதற வேண்டாம். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்க எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கும் போதே இடையில வந்து உங்கள்கிட்ட வந்து சிக்னேச்சர், ஃபிங்கர் பிரிண்ட் வாங்குற இஷ்யூ நீங்கள் ஃபேஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அதை மாதிரி அப்படி வந்தாங்கன்னா கூலா டக்குன்னு கை நாட்டை போட்டு டக்குன்னு எழுதிட்டு அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தையே கொடுக்காம அனுப்பி வச்சிருங்க. அங்கே போயிட்டு அதை வச்சு அவங்க ஏன் இப்போ கொண்டு வரீங்க அப்படின்லாம் சண்டை போடாதீங்க. சரிங்களா? அதை மாதிரி சில சிஸ்டத்தில் வந்து கொட்டையாக பெருசாக இருக்கும் லெட்ரு, சில சிஸ்டத்தெல்லாம் இம்யூனிகோண்டா தெரியிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு எந்த ஒரு இன்கன்வீனியண்ட்டாக இருந்தாலுமே இன்விஜிலேட்டரில் இன்ஃபார்ம் பண்ணி சிஸ்டம் மேபி மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நீங்கள் வந்து சேவன் நெக்ஸ்ட் கொடுக்கும்போது திடீர்னு ஸ்டக் ஆகி நிற்கும், சிஸ்டம் பிளிங்க் ஆகும், இந்த மாதிரி கேசஸ்லாம் நடக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ரோல் நம்பரு, பாஸ்வேர்டை வந்து உங்களோட இந்த அட்மிட் இது ஐடி ப்ரூஃப் இருக்குல்ல அதோட ஜெராக்ஸ் எழுத சொல்லுவாங்க. உங்கள் ரோல் நம்பரை வந்து ரஃப் ஷீட் மேலே எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் முன்னாடி எழுதி வச்சுங்க. அதை இடையில வந்து கூட எழுதி வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்யூலாம் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, முன்னாடியே வந்து இதை நீ வந்து தெரிஞ்சுக்கணும். திடீர்னு சிஸ்டம் ஸ்டக்காகி நின்றும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், டக்குன்னு இன்விஜிலேட்டர் இன்ஃபார்ம் பண்ணணும். சரிங்களா? இதெல்லாம் நடந்திருக்கு நிறையா பேருக்கு. சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வரலாம் வாய்ப்பு இருக்குது. இப்போயே இதெல்லாம் வரும்டா, இதனால நம்ம ஃபேஸ் பண்ணிக்கணும்டான்னு ஒரு தைரியத்தோட ஒரு கூல் மைண்ட் செட்டில் போகணும். இன்னிலிருந்து நாளை வரை நீ ஒரு பாசிட்டிவிட்டியாக தான் இருக்கணும். எவனாவது நெகட்டிவாக பேசினா வாயை பிறந்து விட்டு போய்கிட்டே இருக்கணும். சரிங்களா? இப்போ போயிட்டு ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃபை பார்க்குறது, இப்போ போய் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை போய் பார்க்குறது, இப்போ போயிட்டு மாங்கு ஒரு 5-6 மார்க் டெஸ்ட்டை சால்வ் பண்ணுறது வேண்டாம். கூலாக இருங்க. இவ்வளோ நாள் நம்ம செதுக்கிட்டோம் நம்மளை, இந்த கடைசி 10 நிமிஷத்தில் செதுக்கி ஒன்றும் ஆக போகிறது இல்லை. அதனால கூலாக இருங்க. நல்லா நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா? நல்ல மார்க் டெஸ்ட் எடுத்திருக்கோம், நல்ல மார்க் வந்திருக்கும். சில மார்க் டெஸ்ட்டில் மேபி மார்க் வராமல் இருந்திருக்கலாம். அந்த தருணத்தில் நம்ம மைண்ட் செட் வேறு மாதிரி இருந்திருக்கலாம். ஸோ ஒரு கரெக்டான பாசிட்டிவ் மைண்ட் செட், ஒரு கரெக்டான கொஸ்டின் செலெக்ஷன், ஒரு அக்யூரசி, இந்த 3 மட்டும்தான் உங்களை ஜெயிக்க வைக்க போகுது. சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து உள்ளே போயிட்டீங்க, எக்ஸாம் சென்டர் போயிட்டீங்க,
உள்ளே உட்காந்துருக்கீங்க, கூலாக சைட்டை போடுங்க. சைட்டை போட்டுட்டு அப்படியே கூலாக இருங்க. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும்போது எந்த செக்ஷன் ஓப்பன் ஆனாலும் சரிங்களா, உள்ளே போயிட்டு நான் சொல்லி கொடுத்துருக்கேன், இப்படி 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 பாருங்க அப்படின்னு ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். ஹவு டு அப்ரோச் ஐபிபிஎஸ் கிளிம்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. ஒரு 2 நாள் முன்னாடி தான் போட்டேன். உள்ளே போனவுடனே எந்தெந்த கொஸ்டின் இருக்குது அப்படின்னு பாருங்க. சரியா, இதை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணணும், இதை செகண்ட் அட்டன் பண்ணணும், இதை தேர்ட் அட்டன் பண்ணணும்னு ஒரு செலெக்ஷன் பண்ணி வச்சுருங்க, மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்து. சரிங்களா, அதுக்கப்புறமா அந்த கொஸ்டின் அட்டன் பண்ண ஆரம்பிங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கிலீஷு பொறுத்த வரைக்கும் உங்கள் குணா சார் மற்ற எந்த மென்டார் உங்களுக்கு இருக்காங்களோ அவங்க சொல்லதை ஃபாலோ பண்ணிக்கங்க. ரீசனிங் பொறுத்த வரைக்கும் பசில் சீட்டிங் கடைசியாக சால்வ் பண்ணும். சரிங்களா, ஏதாவது ஒரு பசில் சீட்டிங்கில் லைட்டாக சுத்த விடுற மாதிரி வச்சுருப்பாங்க. எஸ்பிஐ கிளர்க்கு கம்பேர் பண்ணும்போது ஐபிபிஎஸ் கிளர்க்கு கொஞ்சம் லைக் இவனிக்கோண்டு ஈஸியாக இருக்கு மாதிரி இருக்கும். சரிங்களா, ஸோ அதனால வந்து உங்களால் கண்டிப்பாக ரீசனிங்கில் 35 out of 35 போட முடியும். அந்தளவு தான் நான் உங்களை வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கேன். மேபி நீங்கள் தனியாக எங்கிட்டேருந்து ட்ரெயின் ஆகியிருந்தாலும் அந்த மாதிரி தான் ட்ரெயின் ஆகிருக்கணும். ஸோ ரீசனிங் 35 out of 35 போடுங்க. கொஸ்டின் செலெக்ஷன் கரெக்டாக பண்ணாலே உன்னோட அட்டெம்ப்ட் அதிகமாக போகும். ஒரு கொஸ்டின்லேயே வந்து நான் தான் வீரன் உட்காந்து மாங்குன்னு சால்வ் பண்ணி நமக்கு அப்படி நடக்கும்யா. எப்பயுமே ஒரு செக்ஷனுக்குள்ளே நுழையிறோம்னு வச்சுக்கோமே, ஃபஸ்ட்டு அந்த ஒரு 10 to 15 நிமிஷம் நம்ம தீயாக இருக்கணும். மைண்டு லைட்டாக கூட டைவர்ட் ஆகக்கூடாது, எதையும் பற்றி யோசிக்கவே கூடாது. அப்படிப்பட்ட கொஸ்டின் தான் செலக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 3 சிலாயிஸும் ஒரு 5 இன்இக்வாலிட்டி ஒரு 3 கோடிங் டிகோடிங் டமால்னு சால்வ் பண்ணேன்னா என் மைண்டு எவ்வளோ ஃபயராக இருக்கும். வா நீ எதனாலும் கொடு அப்படின்னு நான் பாட்டு போட்டு போய்கிட்டே இருப்பேன். ஓப்பனிங்லேயே வந்து இந்த ஒரு ஸ்டக் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு சிங்கிள் வேர்ட் கொஸ்டினை கொடுத்துட்டு அந்த கொஸ்டினே நான் யோசித்துக்கிட்டே 2-3 தடவை யோசித்துக்கிட்டு இருந்தேன்னா அதில் தப்பு பண்ணேன்னா அடுத்து வரதெல்லாமே உனக்கு வந்து யோசிக்கிற தன்மை குறைஞ்சிக்கிட்டே வரும். நிறைய தப்புகள் அங்கே ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, இதனாலே தோற்று போயிடுவோம். ஸோ ரீசனிங் செக்ஷனுக்குள்ளே போன உடனே எது எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்துருங்க. கொஸ்டினை கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கரெக்டாக கொஸ்டின் செலக்ட் பண்ணி அக்யூரசியோடு அடித்தா நம்ம வின்னு. இந்த நார்மலைசேஷன் லொட்டு நொல்ல அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். உனக்கு ஒரு கிரவுண்டு கொடுத்துருக்கான், விளாட்றா உள்ள போய் அப்படின்னு நீ போய் தீயாக விளாடணும். அடுத்தவன் நீ கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதுதான் முக்கியம். உன் முன்னாடிலாம் சென்டரில் உட்காந்து அப்போ தான் வெறித்தனமாக சிலாதிசம் சால்வ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். பையன் ஆர்வ கோளாறு, இப்போ தான் பிகினராக இருப்பேன், வந்திருப்பேன். சரியா, அதனால அதெல்லாம் பார்த்தோ இதோ பண்ண கூடாது. மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. போய் எக்ஸாம் முடிங்க. நம்ம சேனலில் வந்து ரிவ்யூ பாருங்கள். நான் சொல்லுவேன், நிறைய பேர்கிட்ட பேசுறதுனால, ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட பேசுறதுனால இப்படி இருந்துச்சு, மக்கள் இந்த கருத்தெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். முடிஞ்சால் நாளைக்கு எக்ஸாம் சென்டரில் வர ட்ரை பண்ணுறேன். நாளைக்கு பிடிஆர் காலேஜில் எக்ஸாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஒரு வேளை நீங்கள் வந்து உங்கள் காலேஜில் இருக்குது அப்படின்னு எத்தனை டைமிங் அப்படின்னு போடுங்க. ஸோ இதுதான் உங்களை என்னோட நம்பர் 9677532408. உங்களுக்கு ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படுது, எக்ஸாம் எழுதி முடிச்சு இந்த அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கேன் சார், இல்லை எக்ஸாம் ரிவ்யூ நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய பேர்கிட்ட நான் பேசியிருப்பேன், நான் உனக்கு வந்து நீ நல்ல அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கியா, நீ மெயின்ஸ் படிக்கலாமா, அடுத்து இப்படி நீ மூவ் பண்ணும் அப்படின்றத உனக்கு சொல்லுவேன். ஸோ இதுதான் என்னோட நம்பர் 9677532408. ஸோ ஐபிபிஎஸ்க்கு எழுத போகிறவங்க எல்லாருமே இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து திட்டணுனாலும் என்ன நீங்கள் ஃபோன் பண்ணி திட்டலாம், எதுனாலும் நீங்கள் சொல்லலாம். ஸோ மறக்காமல் ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆஃபரை க்ளோஸ் பண்ண போகிறோம். சரிங்களா, வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு எக்ஸாம் எடுக்க போகிறோம், இவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி தான் செய்ய போகிறோம். சம்பவத்தை சிறப்பாக செஞ்சுட்டு வாங்க. சரியா, நம்மளால் முடியும்னு நினைக்கிறேன். 3 வருஷம் எழுத போகிறவனும் உன்னோட தான் வந்து உட்கார போகிறான். நீ ஒரு 6 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டும் நீ தான் போய் உட்கார போகிற. உனக்கும் அவனுக்கும் போட்டி நடக்க தான் போகுது. ஜெயிச்சே ஆகணும். அதுக்கு நம்ம என்ன வழி பண்ணணும் அப்படின்றத நீ யோசிக்கணும். நம்மளால் முடியும், நினச்சி ஓடணும். கண்டிப்பாக முடியும். சரியா, நாளைக்கு உள்ள நாள் நம்ம நாள் ஜெயிச்சு வந்துடுடா பிள்ளைகளாலே. உங்களுக்கு ஜாக்சன் 10